Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். மகிழ்ந்து களி கூறு. மகளே மகனே பயம் வேண்டாம். இந்த நாள் களி கூறுகிற நாள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நாள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேசணும்னு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி கேட்கலாமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். அப்படின்னா என் அன்பானவர்களே, தேவ சமூகத்திலே ஜெபிப்பது, அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுவது, அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று நம்பி உங்களை முழுமையாய் அர்ப்பணிப்பது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகள்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க, தீவிரவாதிகள் சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சரண்டர் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கையை தூக்கிடுவாங்க, முட்டி போட்டுப்பாங்க, கையை தூக்கிடுவாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லைனா முட்டி போட்டு கையை தூக்கிடும். அப்படின்னா டோட்டல் சரண்டர் அர்த்தம். அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் இது வரைக்கும் நான் தீவிரவாதத்துல நிறைய பேர் சுட்டு இருக்கலாம், கொலை பண்ணிருக்கலாம், என்னென்ன பண்ணிருக்கலாம், ஆனா இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, நான் உதவாக்கற, ஐ எம் வேஸ்ட், ஐ எம் நத்திங், நான் உங்க கால் அடியில வந்து விழுந்துறேன்னு சொல்லி சரண்டர் ஆகிறது தான் அந்த அடையாளமா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அப்படி நம்ம முழங்கால் படிட்டு கையை தூக்கி, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா, ஏசப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு ஞானம் இல்லை, நான் மக்குப்பா, நான் ஆண்டவரே நான் முட்டாள் ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி சரண்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பிடிச்சி அப்படி தூக்கிடுவார். அப்படியேதான் அடுத்த நொடியில உங்களை தூக்கி ஆண்டவர் மேன்மையா வைக்க போறாரு. அடுத்த நாட்களோ அடுத்த வருஷமோ ஆண்டவர் மாறுவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உயர்த்தி உங்களை நடத்த போகிறார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீங்கன்னா, முழுமையா ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஒரு அற்புதத்தை செய்வீங்கன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒப்பே கொடுக்கணும். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லைன்னு முழுசா சரண்டர் ஆயிடுங்களேன், 100க்கு 100 சரண்டர் ஆயிடுங்க. பாருங்களேன், ஆண்டவருடைய எக்ஸாம்ல 100க்கு 99.9% எடுத்தாலும் ஃபெயில் தான். ஆண்டவருடைய எக்ஸாம்ல 100க்கு 99.9% எடுத்தாலும் ஃபெயில் தான். உலகம் வேணா நீ பாஸ் நல்ல மார்க் எடுத்து சொல்லலாம், ஆனா தேவ சமூகத்தில் அது ஃபெயில் தான். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரே மார்க் தான், 100க்கு 100. என்னதுங்க, 100க்கு 100. கருகளவு விசுவாசம்னாலும் முழுசா இருக்கணும். மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுனா போய் விடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க டோட்டல் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, முழுமையா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. எனக்கு செஞ்சிடலாமா? என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, எதுவுமே இல்லப்பா, எல்லாம் நீங்க தான் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்த போறார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனை, இந்த அருமையான நேரத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து தன்னை தாழ்த்துகிறார்களப்பா. சொல்லுங்க என்னோடு, அப்பா ஏசப்பா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, எங்களுக்கு திராணி இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை அப்பா, உண்மைப்பா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, நாங்க ஞானிகள் அல்லப்பா. கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபை தான்ப்பா, நீங்க கொடுத்த பலன் தான், நீங்க கொடுத்த ஞானம் தான்ப்பா, இது எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. ஆண்டவரே நான் முழுமையா என்ன சரண்டர் பண்றப்பா, முழுமையா தாழ்த்துறப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நீர் தந்ததுக்காக நன்றி. அன்பு பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபித்து இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதபடி நீ உயர்த்துகிறதுக்காக நன்றி. உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you.